Hi friends, welcome to ChennaiCooking. வாங்க நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாலியில் பாபா பாஸ்கர் செஞ்ச லாப்ஸ்டர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் லாப்ஸ்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்கிறேங்க. ஸோ வந்து இது நீங்கள் வந்து க்ளீனிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசிபி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ லாப்ஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டு தலையும் பாடியும் வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த உடம்பை வந்து லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். லைட்டாக பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு அழகாக கழண்டி வந்துடும் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்த பாடியில் வந்து பின்னாடி ஒரு லைட்டாக ஒரு கோடு போட போகிறோம். பின்பகுதியில் ஒரு கோடு போட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக போடாதீங்க, இந்த ஷெல் வரைக்கும் படுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, நம்ம வந்து கிரேவிலாம் செய்யும்போது நமக்கு அது உள்ளலாம் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து வரணும் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போது இது பின்னாடி இருக்கிற இந்த ரெக்கையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு கூடு போட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தலைக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து பிரிக்கிறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி நைஃப் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த கத்தியில் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஓடு வந்து லைட்டாக வந்து பிரேக் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கொடுக்கு இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இது மாதிரி பண்ணாமே நம்ம கிரேவி பண்ணிவிட்டு அதில் போட்டோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து அது உள்ளலாம் வந்திருக்காது. ஸோ இப்போ இது பின்னாடி இருக்கிற லெக்கெலாம் நம்ம எடுத்துடுறோம். இதுவும் வந்து நீங்கள் கிரேவியில் கண்டிப்பாக சேருங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா வந்து ஊறி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீசை மாதிரி இருக்கிற பகுதி நமக்கு சாப்பிடக்கூடியது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் நம்ம வந்து அழகாக ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடம் தான் க்ளீனிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஓடோடு சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பகுதியையும் நீங்கள் அழகாக பிரித்து செப்பரேட்டாக எடுத்துருங்க. இது நம்ம நண்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இது. அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பக்காவாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு திருப்பி வேணும்னாலும் நீங்கள் இதே இதை வந்து திருப்பி வந்து பாஸ் பண்ணிட்டு திருப்பி போய் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மிளகுக்கு பதிலாக ரெட் சில்லியும் நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கலாம். உங்களுக்கு ரெட் சில்லியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ரெட் சில்லி மாற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் வந்து மிளகு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போ நான் மிக்சியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் நான் எடுத்துக்கிறேன்.
காரத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ரெட் சில்லி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா க்ரீன் சில்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மிளகு ஜீரகம் வந்து போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து வீட்டு மிளகாத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி அளவுக்கு நான் வந்து நல்லா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க லாப்ஸ்டரை நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். லாப்ஸ்டரோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்டு டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். சத நண்டுலாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சேமாக இருக்கும், ரெண்டுத்தோட டேஸ்ட்டும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நீங்கள் வந்து நல்லா வந்து லாப்ஸ்டர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிரேவி நல்லா ஊறி டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கோகனட் மில்க் வந்து இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். தண்ணி கூடவே கொஞ்சமாக கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சுவையான லாப்ஸ்டர் கிரேவி சூப்பராக எனக்கு தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட் பண்ணியிருக்க கோகனட் ஆயிலோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல சைடிஷாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.